ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வேறு லெவலில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்க வேளாங்கண்ணிக்கு தான் வந்திருக்கேன். நாங்கள் சென்னையிலேருந்து ஓன் வெஹிக்கல்லே வந்துட்டோம். அப்படி நீங்கள் ட்ரெயினில் வர மாதிரி இருந்தால் டெய்லி சென்னையிலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது நாகப்பட்டினம்க்கு. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு டைரக்ட் ட்ரெயின் இல்லை. நீங்கள் சென்னை டு நாகப்பட்டினம் ஸ்டேஷன் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோவோ இல்லை கேபோ புக் பண்ணி வர மாதிரி இருக்கும். சென்னை டு நாகப்பட்டினம்க்கு டெய்லி ஒரு ட்ரெயின் இருக்குது. தாம்பரம்ல இருந்து 9:30க்கு அந்த ட்ரெயின் கிளம்பும். நாகப்பட்டினம்க்கு 3:40க்கு ரீச் ஆகிடும். அதே மாதிரி சண்டே மட்டும் 2 ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். நைட் ட்ரெயின் ஒன்று இருக்குது, மார்னிங்கில் போகிற ட்ரெயின் ஒன்று இருக்குது. மார்னிங்கில் போகிற ட்ரெயின் 10:15க்கு பெரம்பூர்லேருந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. மார்னிங் 10:15க்கு கிளம்பி நைட் 8 o'clock நாகப்பட்டினம் ரீச் ஆகிடும். கொஞ்சம் அட்வான்ஸாகவே புக் பண்ணிடுங்க, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான. இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் தான் ரூம் புக்கிங் ஆஃபீஸ். இங்கே போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு கொடுத்து ரூம் புக் பண்ணிக்கலாம். இங்கே புக் பண்ணதும் கோவில் உள்ள ஒரு கோட்ரஸ் மாதிரி பில்டிங் ஒன்று இருக்கும், அங்கே தான் உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க. நீங்கள் புக் பண்ணுற டைமிங்கை பொறுத்து இருக்குது. நீங்கள் ஹவர் கணக்கில் கூட புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப லாங்லேருந்து வரீங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோவிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே ரூம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்புறமா நீங்கள் கிளம்பலாம். ரூமில் சாக்கெட்லாம் எதுவும் இருக்காது, ஃபோன்லாம் எதுவும் சார்ஜ் போட முடியாது. நான் ஒரு வாட்டி அங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் வருஷம் மேரி மாதா அம்மா கோவில் போகிறோம் ஃபேமிலியோட. இந்த மேரி மாதா கோவிலில் கிறிஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹிந்து, முஸ்லீம்ஸு எல்லா மதத்தை சார்ந்தவரும் நீங்கள் பார்க்கலாம். ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்டில் இருந்தோம், எல்லா கண்ட்ரியில் இருந்தோம் இந்த மேரி மாதாம்மா கோவில் வராங்க. நீங்கள் ஏதாச்சும் வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை. அது என்னவோ உண்மைதாங்க. இந்த மாதா கோவிலுக்கு வந்துட்டு போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்குது. அதனால தான் லட்சக்கணக்கில் இங்கே ஆளுங்க வந்துட்டு போகிறாங்க. இதுதாங்க மொட்டை அடிக்கிற இடம். முடி ஏதாச்சும் காணிக்க கொடுக்கணும்னா கூட இங்கே கொடுக்கலாம். இங்கே ஒரு ஆளுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. காது குத்துறதுக்கும் 50 rupees தான். சின்ன பசங்க மொட்டை அடிக்கிறதுக்கும் சேம் ரேட்டு தான், பெரியவங்களுக்கும் சேம் ப்ரைஸ் தான். லேடிஸ்லாம் மொட்டை அடிக்காதவங்க பாதி முடி மட்டும் காணிக்க கொடுக்குறாங்க. உள்ளே போய் மொட்டை அடித்ததும் மொட்டை அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தனியாக காசு கொடுக்கணும். இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்லாம் கேட்டு வாங்க மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சதை தாங்கன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸ்ல இருக்க மெயின் சர்ச். எவ்வளோ அழகா இருக்குல்ல. இங்கே மொட்டை அடிச்சுட்டு வெளியில் வந்ததும் குளிக்கிறதுக்கான இடமும் இருக்குது. சர்ச்சுக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டாய்லெட்னு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த சைடு உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீ டாய்லெட்ஸ் அண்ட் பாத்ரூம்ட்டு போர்டு இருக்கும். ஃப்ரீ டாய்லெட் தான், ஆனால் நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு உள்ளே. நல்லா குளிச்சு முடிச்சுட்டு நேராக மேரி மாதாம்மா பார்க்க போயாச்சு. இங்கே எப்பப்பெல்லாம் ப்ரேயர்ஸ் நடக்கும், எப்போல்லாம் மாஸ் நடக்கும்ன்ட்டு டைமிங்கோட ஃபுல் டீட்டெயில் போட்டு வச்சுருந்தாங்க. வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. Holy Mother, you were chosen by our God. இதுதாங்க ரொம்ப முக்கியமான பிளேஸ். இந்த மணலில் தான் எல்லாரும் முட்டி போட்டுட்டு வேண்டிட்டு போவாங்க. செம்ம வெயில் அடிச்சுது அந்த டைமில், அதனால யாருமே இல்லை. இங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் எப்படியும் ஒரு 1/2 kilometer நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைடு போகும்போது ரைட் சைடில் ஒரு கடை இருக்கும், வேணும்னா ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அங்கேருந்து நடந்து வந்ததும் டயர்ட் ஆகிடும்ல, அதனால வாட்டர் இல்லை கூல்ட்ரிங்க்ஸு இல்லை ஐஸ்கிரீம் ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக போய் மாதா அம்மாவை பார்க்கலாம். இது இன்னொரு சர்ச். இது அங்கேருந்து நடந்து வந்தீங்கன்னா இந்த சர்ச் தான் லாஸ்ட்டில் இருக்கும். இதுதாங்க கேண்டில் ஏற்றுற இடம்.
இதுக்கு ஆப்போசிட்லேயே குட்டியாக ஒரு கடை இருக்கும். அங்கேயே கேண்டில்லாம் விற்பாங்க. கேண்டில் வாங்கிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு மனசில் நினச்சிட்டு இந்த இடத்துல கேண்டில் ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். கேண்டில் ஏற்றிட்டு வரீங்கல்ல, அதுக்கு பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்கும். இங்கே தான் ஹோலி வாட்டர்லாம் தருவாங்க. இந்த பக்கெட்டில் இருக்குல்ல, அது ஃபுல்லாகவே ஹோலி வாட்டர் தான். வேணும்னா நீங்கள் அங்கே போய் குடிச்சிக்கலாம். அப்படி ஹோலி வாட்டரை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அங்கே சேல் பண்ணுவாங்க. கேண்டில் விற்கிறாங்கல்ல, அந்த ஷாப்லேயே இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து இங்கே ரீஃபில் பண்ணிக்கலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, இங்கே ரூம் புக் பண்ணால் உள்ள ஒரு கோட்ரஸில் ரூம் தருவாங்கன்னு. இந்த பில்டிங் தான் அது. அந்த கோட்ரஸ் பக்கத்துலேயே ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே ஏடிஎம் மிஷின் கூட இருக்கும். வேணும்னா கேஷ் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, ஏசப்பா என்னமா காட்சி அளிக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்டாச்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குல்ல? அப்புறம் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கார் கிட்ட வந்துட்டோம். அவ்வளோ வெயிலுங்க, தாங்க முடியல. இது கார் பார்க்கிங்கான பிளேஸ் இல்லை. உள்ளே வரும்போது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கோட்ரஸ் மாதிரி இருந்துச்சு. வெளியில் செக்யூரிட்டி யாரும் இல்லையா, அதனால உள்ளே போய் காரை நிறுத்திட்டோம். அவ்வளோதாங்க, ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.